ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த நாள் என்னுடைய ரொட்டீன் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் அந்த வீட்டில் இருக்கிற பியூரிஃபை ஃபேனு, ஏன்னா நம்ம லைட்லாம் மாட்டுறோம், அதோடு நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ஃபேனு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டேன். பியூரிஃபைக்கும் நான் முன்னாடியே வந்து ஃபிட் பண்ணிடுறேன். இல்லைனா நம்ம வந்தோடனே சமைக்கிறதுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் அதனால் பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து ப்ளூ ஸ்டாரில் தான் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டேன். கால் பண்ணோடனே அவங்க வந்துடுவாங்க. அவங்களே வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. அதனால் நான் இந்த தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி இந்த மாதிரி பியூரிஃபையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா முக்கியமானது நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி. இந்த நான் வந்து பியூரிஃபை மாட்டியிருந்தனால எனக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி போய் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து அப்படி கொடுக்கறதுக்கு இல்லாமல் எல்லோரும் அவங்கவுங்க வந்து பாட்டிலில் பிடிச்சி குடிச்சிக்கிட்டாங்கங்க வேலை பார்க்கும்போது. அதனால் ரொம்ப சௌரியமாக இருந்துச்சு. சரி, நான் அதை உங்ககிட்ட சொல்லும்போது நீங்களும் உங்கள் வீடு வந்து புது வீடு நீங்கள் வந்து போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிங்க முன்னாடியே. அது மாதிரியே தண்ணி வந்து நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது தண்ணி இல்லாமல் இருக்கும்ல, அதனால் அங்கேயே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமாம், அங்கே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். 2 பாத்திரம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் மல்லிகைப்பூ. சரி, அதுக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு அந்த சைடு ஒரு வந்து பாதாம் மரம் வச்சுருக்காங்க. சரி, நிழலுக்காக அது வச்சுருக்காங்கங்க. நம்ம மல்லிகைப்பூ செடியும் இந்த இடத்துல வச்சிடலாமா இல்லை அந்த சைடு பின் சைடு வைக்கலாமா அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து குண்டு மல்லி, நான் வச்சுருக்க வந்து விருவாச்சி மல்லிங்க. ரேஷ்மாக்கு வந்து அதை பார்த்துன்னு ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மோதிரம் பூ மரமும் இங்கே இருக்குது. அது ரொம்ப வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப இஷ்டமாக இருந்தது. இதில் வந்து நான் வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருந்தது இந்த ஜன்னலில். ஏன்னா உங்களுக்கு மூடி வச்சுருந்த வீடு இல்லைங்க, அதை கொண்டு வந்து நான் இங்கே ஒரு கூடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஏதாவது வந்து ஒரு குருவி வந்து கண்டிப்பாக உட்காரும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, வந்து உட்காந்துச்சு. அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அதை ஷேர் பண்ணுறேன். காலையில் லெமன் ரைஸ் தாங்க ரெடி பண்ணேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் முட்டை வறுவலும் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். அது முந்தின நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். பார்த்துங்க, அங்கே ஒரு போனிலையும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து போனியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னொரு கேன் வேணும்னாலும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னாரு எங்கள் பாபா. அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சமையல் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் திருப்பி இங்கே வந்துட்டேங்க. இந்த பியூரிஃபையில் வந்து வர்ற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு மாற்றினோடனே அந்த தண்ணியை நான் வந்து வேஸ்ட் ஆக்காமல் கொண்டு வந்து செடிக்கு ஊற்றிடுறேன். ஃபில்ட்ரு போட்டுட்டிங்கன்னா புது ஃபில்ட்ரு மாட்டினோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் செடிக்கு வந்து ஊற்றிட்டேன். நெட்டெல்லாம் நாங்கள் கழட்டிட்டு எல்லாத்தையும் அலசிட்டு பாருங்கள் மடித்து வைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து நெட்டு மாட்டினோன்னா அடுத்தடுத்து வேலை பார்க்கும்போது திருப்பி தூசி ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் அலசி நாங்கள் முந்தின நாள் ஈவினிங் வந்து அலசி வச்சுட்டு போயிட்டோம். அலசி வச்சதை நான் திருப்பி வந்து எல்லாத்தையும் காய வச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நான் இந்த மாதிரி காட்டன் சுடிதார் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. வேலை செய்யும் போது நம்ம காட்டன் சுடிதார் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 காட்டன் சுடிதாரையும் மாற்றி போட்டுக்கிட்டேன். இது ஏன்னா நான் முந்தின நாள் வீடியோ பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலர் சுடிதார், அதுக்கு முன்னாடி பிளாக்கு. இந்த 2 சுடிதார் மட்டும் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். நம்ம மற்ற எந்த சுடிதார் போட்டாலும் நமக்கு வந்து கிராண்டாவோ இல்லை சில்க் துணியில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. எனக்கு இதுக்கு வந்து காட்டன் ஷால் இருக்கனால ரொம்ப சௌரியமாக இருக்கும். வேர்த்துக்கிட்டே இருக்குதுங்க, தொப்பையே நனைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. துடைக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா காட்டன் சுடிதார் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டியூப்லைட்டும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ட்ரில்லிங் மிஷின் போடல. அடுத்து ட்ரில்லிங் போட்டுட்டு எல்லா டியூப்லைட்டும் வந்து மாட்ட போகிறாங்கங்க. அதனால் நான் வந்து நெட்டெல்லாம் டக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருவோம். இல்லைன்னா அதெல்லாம் மண் உங்களுக்கு வந்து பொடியாக கொட்டும் இல்லைங்க. அதனால் அப்படி தான் எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள், வேர்த்து தொப்பையே நினச்சி தான் நான் உட்காந்துருக்கேன். எது என்னால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியுமோ ஏன்னா எலக்ட்ரிஷியன் வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது எது வேணுமோ அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஊஃபரும் என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது இல்லாமல் கிளாக்கு, வேறு என்னென்ன ஃபிட் பண்ணணும், ஃபேனு, டிவி, இதெல்லாம் யார் செஞ்சதுன்னா நானும் ரேஷ்மாவும் சேர்ந்து அந்த எலக்ட்ரிஷியனை வச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எங்கள் பாவா வந்து மத்தியானம் வந்து பார்த்தாரு, பரவாயில்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வரும்போது அவர் காலையிலே கிளம்பிட்டாரு. காலைல 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டாரு. அவர் வரும்போது 5 மணிக்கு வந்து பார்த்தாரு. பரவாயில்ல இந்த அளவுக்கு எல்லாத்தையும் 2 பேரும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க. டவல்லாம் வேணும் நமக்கு வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால தான் சரி அதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். என்னால் கடையில் போய் வாங்க முடியாது. அதனால் எனக்கு எது தேவையோ அதை நான் வாங்கிக்கிறது. இதில் வந்து கொண்டு வந்த ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. இப்போ டிவினா வந்து
அழுத்தம் கொடுக்காம டிவினா எப்படி உங்களுக்கு வந்து கொண்டு வரணும், எனக்கு கைவலி வந்துருச்சு நான் தூக்கிட்டு வர்றது, அதனால் நான் கை வலிக்குது சொல்லிட்டு இருக்கேன். டிவி எப்படி எடுத்துட்டோம்னா நம்மளோட பிக்சர் டியூப்பில் வந்து கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அதனால் பார்த்தீங்கன்னா டிவி டிஸ்பிளேல மட்டும் என்றைக்குமே கை வச்சு தூக்கிட்டு வரக்கூடாது. ரொம்ப மெதுவாக ஹேண்டில் இப்போ பொத்துன மாதிரி தூக்கிட்டு வரணுமாங்க, அழுத்தம் கொடுக்கக்கூடாதான் அப்படிலாம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து கேட்டோம் ஏன் இப்படி எடுத்துகிட்டு வரணும், பெட்ஷீட் போட்டுட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் கை வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி சூப்பராக செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுடைய ப்ளூ ஸ்டார் வந்து பியூரிஃபையும் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப் பூரா க்ளீன் பண்ண போகிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு நான் வந்து பைப் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேங்க. எனக்கு வாஷிங் மிஷின் வந்து அந்த சைடு இருந்துச்சு சிங்க்கு கிட்ட. எனக்கு வந்து ஃப்ரண்ட் டோர் வச்சு செய்கிற வாஷிங் மிஷினுக்கு அந்த சைடு கனெக்டிங் கொடுத்தாங்க. என்னோடது வந்து டாப் லோடு, அதனால் டாப் லோடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கனெக்டிங் கொடுத்துக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு வரோன்னா நமக்கு என்ன சௌரியமோ அதை நம்ம செஞ்சுக்கிறதுக்காக தாங்க நாங்கள் அப்படி தான் செஞ்சு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பாபா எனக்கு என்ன சௌரியமோ அதை செஞ்சு கொடுப்பாரு. அதனால் நான் அப்படி எனக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாரு. பைப்பும் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து டிவியை வந்து செட் பண்ண வேண்டியதான். பார்த்துக்குங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வந்து டீயும் சமோசாவும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் இருந்துச்சுல, அதை அம்மா க்ளீனாக சோப் போட்டு தொடச்சாங்க. ஆமாம், நான் மறந்துட்டேங்க. அதை வந்து அந்த லிக்விட் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ காமிச்ச பாருங்கள் ஒரு பாட்டிலில் அந்த லிக்விட் தான் வச்சுட்டு நான் வந்து க்ளீனாக அதை லைட்டாக வச்சு தொடச்சாலே க்ளீனாக ஆகிடுது. சரி, வந்திருக்கவங்களுக்குலாம் டீ கொடுத்துடலாம், நம்ம வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா வேலை அங்கே நடந்துகிட்ருக்கு. சரி, எலக்ட்ரிஷியன் வந்து பார்க்க வந்தவங்களுக்குலாம் டீயும் சமோசாவும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு எங்கள் பாபா. நான் வீட்டுக்கு போய் டீ போடலான் இருந்தேன், வேணாம் நீ இங்கேயே இருந்து நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால் நல்லா சுட சுட சமோசாவும் டீயும் நாங்கள்லாம் வந்து குடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்கார் அவர், போயிட்டு வந்த பிறகும் டயர்டாக தான் இருக்கார். அதோட எங்களுக்கு வந்து டீயும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பேச்சுலர் தான் இருந்தாங்களாம், அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. வீட்டை வந்து சும்மாவே பூட்டி தான் இருந்தது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா, எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்மளோடது இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு, அதனால் கொண்டு போய் மேலே போட்டுட்டேன். நான் அடுத்த வீடியோ நான் அதை காட்டுறேன் உங்ககிட்ட. மேலே கொண்டு போய் போட்டுட்டேன் நான் அதெல்லாம். அப்புறம் நம்ம ஃபேன் எல்லாம் நான் வந்து மாட்டிக்கிட்டோங்க. எங்களுக்கு வேண்டிய ஃபேன் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அவங்க 2 ஃபேன் போட்டிருந்தாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் நான் வந்து வாங்கியிருந்தது எனக்கு திருப்பி போட்டு இதே தான் வந்துச்சுங்க. எனக்கு வந்து மணி பிளான்ட், ஆமாம், அந்த லீஃப் வந்து மாறவே இல்லை. நம்ம வந்து மணி பிளான்ட் மாதிரி கேட்டோம், மணி பிளான்ட் மாதிரி கிடைக்கல. திருப்பியும் போட்டது திருப்பி எனக்கு மாதிரி தான். சரி ஓகே, ரேஷ்மாக்கு வந்து அது ஆசை, அம்மா அது இருக்கட்டுமான்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லி நான் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் வந்துட்டோங்க. ஏன்னா ஃப்ரைடே வந்து கழுவிட்டு இருக்க வேலை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா சாட்டர்டே கழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரைடே தான் நான் வந்து கழுவுனேன். சாட்டர்டே கழுவுனா எனக்கு சண்டே வந்து சர்ச்சுக்கு போகணும், ரொம்ப டயர்டாகிடும்லங்க. அதனால் ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி வந்துட்டோம். வந்து எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணணும். நானும் ரேஷ்மா டேரன், ஆனால் ஆமாம் 3 பேர் தான் இருந்தோம். ஆனால் ரேஷ்மா டேரன் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை. இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் நான் தொடச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு கீழெல்லாம் வந்து கழுவுனா தானங்க உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். டைல்ஸ் போட்ட வீட்டை கழுவுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் கூட்டி ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ஃபுல்லாக வந்து மண்ணாக இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஏசி எல்லாம் பண்ணாலும் அந்த ஒரு நரன் அந்த மண் இருந்துச்சு. டைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கழுவுனா தான் அது வந்து பளிச்சின்னு இருக்கும், அந்த மண்ணெல்லாம் போகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் கழுவிட்டு மேலே வந்து டைல்ஸ் எல்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு நான் கிச்சன் கவுண்டர் டாப்பை கழுவி மேலே டைல்ஸ் எல்லாம் க்ளீனாக வந்து சோப் வாட்டர் வச்சு தேய்ச்சி கழுவிட்டேங்க. யூஸ் பண்ணாத வீடுனால எல்லாமே வந்து க்ளீனாக நான் வந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா பிஃபோர் கவுண்டர் டாப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ரேஷ்மாக்கு வந்து அந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணணும் ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்க, நாங்கள் வந்து பைப்பை வந்து மாட்டிட்டு ஹாலு பெட்ரூம் எல்லாத்தையும் பைப் வச்சு தள்ளுறோம் பாருங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒன்ஸ் நம்ம கழுவ போகிறோம், அதுக்கப்புறம் கழுவ போகிறது இல்லை. அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி விட்டாச்சு. அப்புறம் எங்கள் பாபா 8 மணிக்கு வந்தார். அவர் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு அப்படி தான் தண்ணி போச்சுங்க. அதுக்கப்புறம் மாப் போட்டு கீழே பழைய நைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தொடச்சி க்ளீனாக தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்து எல்லா நெட்டையும் வந்து ஃபிட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்காரு எங்கள் பாபா. நான் வந்து வரும்போதே என்னுடைய ஒய்ஃபை கனெக்டிங்கும் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேங்க. ஏன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து திருப்பி உள்ளே வருவாங்க. அப்புறம் கேபிள் கனெக்டிங் எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் வந்தேன். சரி, நான் இதை உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க,
பால் காய்ச்ச போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் வேலை வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்தாங்கன்னா உள்ளே வந்தாங்கனாலே உங்களுக்கு வேலை வந்து ட்ரில்லிங் மிஷின்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா மண்ணை ஆகிட்டே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தூசி ஆகும். நான் அப்படி தான் எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். டேரன் அப்படியே டயர்டாகி உட்காந்துட்டாங்க. இங்கே எல்லா ஜன்னலும் பைப்பு வச்சுட்டு நான் வந்து க்ளீனாக வந்து கழுவியாச்சு. கழுவி முடிச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ரொம்ப பளிச்சுன்னு, எங்கேயுமே மண் இல்லை பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு புது வீட்டுக்குள்ளே வரும்போது பால் காய்ச்சத்துக்கு முன்னாடி எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாம், எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீசாவி முழுக்கொண்டு நான் வந்து புதுசாக வாங்கினது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் போன தடவை வீடியோலையே. அதை முழுக்கொண்டு நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். எதுவுமே நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சோம். அப்படி இருந்தும் எனக்கு வந்து பைப்பு சரியில்லைங்க. ஏன்னா யூஸ் பண்ணாத பைப்பாக இருந்தனால சில்வர் பைப்லலாம் வந்து அடைச்சிட்டு தண்ணி வராமல் இருந்துச்சு. அந்த சின்ன வேலையெல்லாம் பைப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருந்தது எனக்கு. அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாட்டர்டே மத்தியானம் வந்து ரம்ஜான் இல்லைங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை. அம்மா நீங்கள் வந்து சிக்கன் லெக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடணும், ஆளுக்கு ஒரு லெக்கு வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் பாவா காலையிலேயே வந்து சிக்கன் வாங்கி கொடுத்துட்டாரு. சரி இதெல்லாம் வந்து மசாலாலாம் பிரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். மதியானம் மட்டன் பிரியாணி தாங்க ரெடி பண்ணுறேன். மட்டன் பிரியாணியும் நான் வந்து ரெடி பண்ணவே இல்லைங்க. அதனால் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்தது இந்த தடவை. இன்னைக்கு கூட ரேஷ்மா வந்து அந்த மட்டன் பிரியாணியை பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டா அது வந்துச்சு ஏதோ ஷார்ட்டில். அம்மா எனக்கு திருப்பி மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னா முடிஞ்ச இந்த சண்டே வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். மட்டன் தாங்க கழுவிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் க்ளீன் பண்ணி அடுத்த நாள் எங்களால் வந்து நிமிந்து ரேஷ்மா டேரன்லாம் பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த 2 பேருமே வந்து உங்களுக்கு கழுவுற விளக்கமாறு வச்சுட்டு எனக்கே ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரேஷ்மா டேரன், இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் முன்னாடி முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னால் போக முடியல ரேஷ்மா, எனக்கு இடுப்பில் வலிக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா நைனா வரத்துக்கு நம்ம வந்து டைம் பார்த்துட்டு இருந்தோம்னா நைனா நைட்டு ஆகிடும், 9 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் கழுவுற மாதிரி இருக்கும். முடியாதுமா, நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கிறோம்ல. நாங்கள் ரம்ஜானுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டோம். அதனால ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறோம்ல, எங்களை நீங்கள் வந்து நம்ப மாட்டிங்களா, நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோமா அப்படின்னாங்க. ஐயோ நான் என்ன நினச்சேன், 2 பேரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம எப்படி வேலை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் செஞ்சோம். ஆனால் நெய்னா வந்தோடனே இன்னும் சீக்கிரமாக பண்ணிட்டோங்க. ஏன்னா நெய்னா கரெக்டாக அப்படி தள்ளினானா அவங்க தள்ள எப்படின்னா நான் தள்ளுறேன் திருப்பி ரேஷ்மா தள்ளும் போது இந்த தண்ணியை திருப்பி ஏன் சைடே தள்ளி விட்டுறா. தண்ணியில குளிச்சுட்டோம் உட்காந்து. டேரன்லாம் கீழே உட்காந்துட்டு அப்படியே தள்ளி. அதில் தான் டேரனுக்கு வந்து ரொம்ப வந்து சளி வேற பிடிச்சிருச்சு. ஏன்னா கழுவி எடுக்கவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூமே உங்களுக்கு டைல்ஸ் தான், எங்கேயுமே வந்து ஹோல்ஸ் இருக்காது இல்லைங்க டைல்ஸில். ஒவ்வொரு ரூமில் இந்த ரூமில் இருக்கிற பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம் வழியாக பெட்ரூம் கழுவி தள்ளியாச்சு. ஹால்லேருந்து கழுவி நான் கொண்டு போய் ஹால் கிட்ட இருக்கிற ஒரு பாத்ரூமில் தள்ளியாச்சு. திருப்பி இன்னொரு ரூமை தள்ளி கொண்டு போய் அங்கே தள்ளணும். திருப்பி கிச்சனை கழுவி திருப்பி பாத்ரூமில் தள்ளணும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல தள்ளணும். இந்த சைடு தள்ளினீங்கன்னா இந்த சைடு தண்ணி போயிடும், அந்த சைடு தள்ளினீங்கன்னா அந்த சைடு தண்ணி போயிடும். ஆனால் ரேஷ்மா டேரனை ரொம்ப வந்து பாராட்டுவேன். என்னால் நம்பவே முடியல. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்றதை அவங்களாம் செய்யும்போது தான் தெரியுது. நான் வந்து இன்னமும் சின்ன பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருக்கேங்க. குட்டீஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களாம் வந்து குட்டீஸ்லாம் இல்லை. இன்றைக்கெலாம் நமக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம்மா, நீங்கள் ஏமா கவலைன்னு சொல்கிற அளவுக்கு பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு பக்கத்து ரொம்ப ஃபீலாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷ்மா டேரனை செய்கிறத பார்த்துட்டு அப்படி தாங்க நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன கொண்டு போய் போட முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிட்டோம். ஏன்னா நம்ம தூக்கிட்டு போகிறது எதுவோ கையில் ஈஸியாக, நம்ம வந்து எதை பத்திரமா கொண்டு போகணுமோ அதை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டேன் நான். அதனால வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சின்ன விஷயங்கள் இந்த ட்ரில்லிங் போடுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபிட் பண்ணிடுங்க. அப்போனா அப்புறமேட்டு குப்பை ஆகாமல் இருக்கும். ஆமாம், நீங்கள் நானே இப்போ வந்து பெட்டெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஏசியை ஃபிட் பண்ணால் பெட் எல்லாமே மண்ணாயிடும். அப்படி இல்லாமல் இப்படி வந்து முன்னாடியே நீங்கள் இப்போ நான் வந்து புதுசு வாங்கினா மாட்டிட்டேன். இல்லைன்னா நீங்கள் முந்தின நாளே மாட்டிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு நீங்கள் போங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து ஏசிலாம் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே மண்ணாயிடுங்க. சரி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் சரி அப்படியே அந்த வீட்டோடைய இன்ஃபர்மேஷனையும் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் தாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நம்ம சாரீ எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகணும். என்னால் வந்து பட்டு சாரீ சில்க் சாரீ எல்லாம் வந்து
புடவையில் வந்து மூட்டை மாதிரி கட்டுவாங்க. என்னால் அது கட்ட முடியலங்க, ஏன்னா வலிக்கிட்டு போச்சு. நான் எல்லாத்தையும் சூட்கேஸில் வச்சுட்டேன். நம்ம வீட்டுக்கு போடுற நைட்டி, அப்புறம் காட்டன் மாதிரியான துணியெல்லாம் நீங்கள் இப்போ வேஷ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பக்கமும் முனை வரும்ல, நீங்கள் உள்ளே வந்து துணியை வச்சுருங்க. இந்த சைடு ஒரு முனையை எடுங்க, அந்த சைடு ஒரு முனையை எடுங்க, இறுக்கி கட்டுங்க. திருப்பி இந்த சைடில் இருக்க கார்னரும் அந்த சைடு இருக்க கார்னரையும் எடுத்து நீங்கள் கட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து துணியை வந்து தூக்கிட்டு போக முடியும். அப்படி மட்டும்தாங்க தூக்கிட்டு போக முடியும். எல்லாத்தையும் வந்து சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பூனம் சாரி, அந்த மாதிரி பட்டு சாரி எல்லாத்தையும் சூட்கேஸில் வச்சுட்டேன். ஏன்னா சூட்கேஸே நமக்கு பாதி வெயிட்டாக இருக்குங்க. அது தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஆள் வச்சுட்டேங்க. நீங்கள் ஆள் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம முதுகு சைடு சாய்ச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பொசிஷனில் தான் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இல்லைன்னா ஃப்ரிட்ஜை வந்து வீணாக போயிடுமா. ஃப்ரிட்ஜை வந்து உடனே ஆன் பண்ணக்கூடாது. ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் அப்படியே வச்சிடணும். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் இருக்க கேஸ் வந்து மேலே வரைக்கும் ஏறி இருக்குமா. அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அதனால தான் உடனே ஆன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அங்கங்கே, ஏன்னா சாய்ச்சி கொண்டு வரும்போது உங்களுக்கு கேஸ் ஏறிடும். அதனால் ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இது வந்து எங்களுக்கு ஜாமா ஏற்றி கொண்டு வந்து தந்தாங்க, அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன். ஆனால் ரொம்ப பத்திரமா எல்லாத்தையும் எனக்கு சேஃபாக கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. மற்றபடி வேறு எதுவும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வாஷிங் மிஷின்லாம் தூக்குறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஃப்ரிட்ஜு ஒன்று தான். அதே மாதிரி டிவியில் வந்து பிக்சர் டியூப்பில் வந்து உங்கள் கை வந்து பதியக்கூடாது. உங்கள் கையை வச்சு அழுத்தம் கொடுத்தோ அப்படி கொண்டு போகக்கூடாது. ஒரு பெட்ஷீட் வச்சுட்டு நீங்கள் மேலே வந்து சாய்ச்ச மாதிரி கொண்டு வரணுமே தவிர உங்கள் மேலே சாயக்கூடாது பிக்சர் டியூப்பு. அந்த மாதிரி நீங்கள் பொசிஷனில் கொண்டு வந்து தான் எனக்கு வந்து ஃபிட் பண்ணாங்க. உங்களுக்கு வீடு வந்து சேஞ்ச் பண்ணும்போது ரிப்பேர் ஆக போகிறதே வந்து எதுனா டிவியும் ஃப்ரிட்ஜும் தாங்க வந்து ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவி அவங்க நான் காட்டும் போது வீடியோவில் காட்டியிருக்கும் போது பெட்ஷீட்டில் விரிச்சு தான் டிவி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் வைக்கணும். அந்த மாதிரி தான் வைக்கணுமா. அதனால் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் இப்படி தாங்க நீங்கள் வந்து உங்களுடைய சாரீ எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வேஸ்டிலையோ இல்லை புடவையாக இருந்தாலுமே நீங்கள் 4ஆக மடிச்சுக்குங்க. நமக்கு வந்து அந்த முக்கோண ஷேப்பில் கரெக்டாக வந்து இழுத்துட்டு நீங்கள் கட்டினீங்கனாலே கட்டிக்கலாம் சிஸ்டர். அப்படி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைனா சூட்கேஸில் வச்சு எடுத்துக்கலாங்க. காட்டன் துணியெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பொசிஷனில் வச்சு நீங்கள் கட்டலாமே தவிர சில்க் சாரீ அதெல்லாம் வச்சு நீங்கள் கட்டும்போது ரொம்ப கஷ்டம். காட்டன் புடவையாக இருந்துச்சுனாலும் காட்டன் வேட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. சிஸ்டர், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குலாம் நான் வந்து கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தான் தெரியும் சிஸ்டர். எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம். அதே மாதிரி மிக்சியெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக தூக்கிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜு மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. டிவி இது 2த்தை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஏசியும் சரி, நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கேஸ் வந்து கம்மியாகிடும். அதனால் புதுசாக வாங்கி மாட்டுறதா இருந்தால் இப்போ நான் மாட்டின மாதிரி மாட்டிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் தான் மாட்டணும். முன்னாடியே மாட்டிக்கிங்க, ஏன்னா உங்கள் பெட்ரூம் வந்து ரூமெல்லாம் மண்ணாயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரில்லிங் போடுற வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு திருப்பி வேலை இழுத்துக்காமல் எல்லாமே தூசி தொடச்சி எடுத்துகிட்டு வருவோம். திருப்பி எல்லாமே மண்ணாயிடும். அது ரொம்ப கஷ்டங்க. அதனால் நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆடையெல்லாம் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முந்தின நாளே எல்லாத்தையும் வந்து பாலாடையெல்லாம் எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி எல்லா பாட்டிலையும் ஊற்றி வச்சுருக்கேங்க. இன்னும் நான் எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை, இருக்கிற நெய் இருக்குன்ட்டு. அதனால் நான் அந்த பாட்டிலில் நான் ஃபில் பண்ணதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாம் எது வேஸ்ட் ஆகுமோ அது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகாததெல்லாம் உள்ளே வந்து வச்சுக்காமல் எல்லாத்தையும் சீக்கிரமாக பாலாக இருந்தாலும் சரி தயிராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்படி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதனால் நான் அப்படி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்கள் வீடு வந்து மாற்றி போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிக்கிங்க. நான் அப்படி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். நான் முந்தின நாள் வந்து அடுத்த நாள் பால் காய்ச்சத்துக்கு முந்தின நாளே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நைட்டே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேங்க. நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. பால் காய்ச்சிற பாத்திரத்துலேருந்து டம்ளர் எதுவுமே காலையில் போய் எடுத்துக்கிற மாதிரி இல்லாமல் முந்தின நாள் ஈவினிங்கே கொண்டு போய் பருப்புலேருந்து அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சு நான் எடுத்துகிட்டு போனேன். அப்போ தான் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.